வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா, நம்ம 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நம்ம ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்ட்டோட கண்ட்ரோலில் ஒரு ஜிமெயில் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட்டோட கண்ட்ரோலில் நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடியை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே ஜிமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ண தெரில. நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை அந்த மாதிரி இடங்கள்லையோ போய் தான் நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா நம்ம அதை வந்து நம்ம சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ எப்படி மாற்றணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த 3 டாட்டை மேலே இருக்கிற 3 டாட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். இது நம்ம லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்துடும். சரி, இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிமெயில் க்ரியேட் அப்படின்னு வருதா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்ம இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், கூகுள் ஹெல்ப்னு இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன், அது வேணாம். ரெண்டாவது கூகுள் ஹெல்ப்னு இருக்குது, அது வேணாம். இதில் என்ன இருக்குது, கூகுள் ஹெல்ப்பில் சைன்இன் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது 13 வயசுக்கு நான் சொன்னேன்ல அந்த இது கீழே இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்டோட கண்ட்ரோலில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் நமக்கு வேணாம். அடுத்து உள்ள அந்த ஒர்க் ஸ்பேஸும் வேணாம். லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், சைன்இன் ஃபார் மை பர்சனல் யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, கூகுள் அக்கௌண்ட் சைன்இன், இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கேட்கு அப்படின்னா, நீங்கள் ஜிமெயில் ஐடி வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சைன்இன் பண்ண போகிறீங்களா இல்லை க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் அக்கௌண்ட் பர்சனல் யூஸ்க்கு பண்ண போகிறீங்களா, குழந்தைக்கு பண்ண போகிறீங்களா, அதுவே உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. இது வந்து மை சைல்டுனா நம்மளோட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுப்போம்ல அந்த மாதிரி அக்கௌண்ட்டான்னு கேட்குது. அது இல்லை அப்படின்னா மை பர்சனல் யூஸ் நான் கொடுக்குறேன். இப்போது இதில் என்ன கேட்குன்னா, உங்களோட ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போது நான் நம்மளோட சேனலோட நேமே என்ட்ரு பண்ணுறேன், பிரின்சஸ் இப்போ உலகம். இது லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ மந்த் ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்லுது. நீங்கள் உங்கள் பிறந்த மந்த்து கொடுத்துக்கோங்க. டேட் வந்து ஏதாவது ஒரு டேட் கொடுத்துக்கோங்க. இயர் வந்து நீங்கள் சும்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுத்துடாதீங்க. இப்போ 2010 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சைல்டு அக்கௌண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்காம கரெக்டாக கொடுங்க உங்களோட ஏஜை. இப்போ அது வந்து ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் மேல்னால் மேல், ஃபீமேல்னால் ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட வந்து ஜிமெயில் ஏற்கனவே என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த ஜிமெயில் எதையும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அப்படி சொல்லி கேட்குது. நான் க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில்னு கொடுக்குறேன் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன நேம் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கொடுக்குற நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த நேமில் உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. நீங்கள் அது கூட நம்பர்ஸோ இல்லை லெட்டர்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பிரின்சஸ் உலகம் சொல்லிவிட்டு நான் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் எதுவும் இல்லாததுனால க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லுது. நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு இப்போ பாஸ்வேர்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். அதுவே உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்ட் தெரியாது. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதாவது 8 லெட்டர்ஸாவது இருக்கணும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னா நம்ம அதில் நம்பர்ஸு, கேபிட்டல், ஸ்மால் லெட்டர், அப்புறம் சிம்பிள்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம பாஸ்வேர்டு என்னது ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நான் எல்லாமே ஆட் பண்ணி போட்டுட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபோன் நம்பர் கேட்குது. நம்ம வந்து ரோபோட்டா இல்லை மனுஷங்க தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு கேட்குது. இதில் இந்தியாவில் இருந்துச்சுன்னா இந்தியா கொடுத்துக்கோங்க. இந்தியாவில் இல்லைன்னா இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஃபோன் நம்பர் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அடிங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்குள்ள நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் கோடு வரும். உங்களுக்கு மெசேஜ் வந்து இந்த 6 டிஜிட் கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெக்கவரி ஜிமெயில் அப்படின்னு கேட்குது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த மெயில் ஐடிக்கு பதிலாக இன்னொரு ஐடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐடி இல்லை உங்களோட இன்னொரு ஐடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த மெயிலில் ஏதாவது நம்ம வந்து இது லாக் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த மெயிலை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இது எனக்கு தேவையில்லை, அதனால நான் ஸ்கிப் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. என்ன மெயில்னு கொடுத்துட்டு இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ், என்னோடய ஜிமெயில் ஐடி எல்லாமே வந்துருச்சு. என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டானு கேட்குது. நான் கரெக்டுன்னு சொல்கிறேன். அதனால வந்து எனக்கு என்னென்னா இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டான்னு கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இந்த ப்ரைவசி பாலிசிலாம் ரீட் பண்ணிக்கோங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ எனக்கான ஜிமெயில் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜிமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த ஜிமெயில் ஐடியை வந்து நம்ம எப்படி அதாவது எப்படின்னா நம்ம சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிமெயில் ஐடியை நம்ம வந்து அப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுப்போல அந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பீன் காட்டுதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சைன் அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த சைன் அவுட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இது போயிடுச்சா போயிட்டு ஆனால் அக்கௌண்ட் மட்டும் இருக்குது பாருங்கள். உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதுவே உங்கள் மொபைலில் இந்த அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா ரிமூவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மைனஸ் சிம்பிளில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ரிமூவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலே இதில் இருக்காது. நீங்கள் திருப்பி உங்கள் ஜிமெயில் ஐடி அடித்து பாஸ்வேர்டு அடித்து உள்ளே வந்தால் தான் உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து திருப்பி ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆகுதான்னு நம்ம ஃபஸ்ட் நம்ம எப்படி உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தோம். அதுக்கு பதில் நம்ம க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்காம இந்த இடத்துல உங்கள் ஜிமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம @gmail.com அப்படிங்கிறது நம்ம கூகுள் பேஜில் வச்சு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை அடிக்கணும் அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது வெப்சைட்டில் நம்ம வந்து இந்த ஜிமெயில் ஐடியை நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம @gmail.com அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுவே நம்ம கூகுள் பேஜ் அப்படின்னா கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு அடிச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இதுதான் ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கான மெத்தடு. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.